ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடியோட ஆன்லைன் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கல அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் தினமும் 5 மணி போல் காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. காலையிலே போயிட்டோம் அப்படின்னா ஷியோராக ரூம் கிடைக்கும். அண்ட் இப்போல்லாம் நைட்டு கூட ரூம்ஸ் இருக்கிறதா டிடிடி சோஷியல் மீடியா பேஜஸ்லலாம் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஒருவேளை ஆன்லைனில் மிஸ் பண்ணிட்டீங்க, நேரில் போய் க்யூவில் நின்று எடுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, வேறு என்ன வழியில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா கர்நாடகா சோல்ட்ரின்ட்டு ப்ரைவேட் மடம் இருக்குது. அது ஆன்லைன் புக்கிங் செய்துக்கலாம். புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அண்டு ரேட் கூட பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டிடிடியோட கம்பேர் பண்ணுறப்போ. பட் ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். நேற்று எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த ரூம் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைனில் ரூம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ரூம் ட்ரை பண்ணுங்கள். கோயில் கிட்ட தான் இருக்குது கர்நாடகா சோல்ட்ரி. கர்நாடகா டெம்பிள்ஸ் அக்காமடேஷன் சொல்லிட்டு உங்கள் மொபைலே கூகுளில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லிங்க் நிறையா இருக்கும். அதில் கரெக்டான லிங்க்கு சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லிங்க்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரூம் புக் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன், அவங்க போய் ஸ்டே பண்ணாங்க. அப்போது அந்த புக்கிங் அப்போது மெயில் எனக்கு வந்தது. அதில் ஃபார் மோர் புக்கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் புக்கிங் லிங்க் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து தான் அடுத்தடுத்த புக்கிங் யாராச்சும் கேட்டால் செய்து கொடுக்குறேன். ஸோ கரெக்டான லிங்க்கில் புக் பண்ணிக்கோங்க. கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் அதில் தெலுங்கில் இருக்குங்கிறதுனால நம்ம லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இங்கிலீஷ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது திருமலாவில். நிறைய இடங்களில் இவங்க ரூம்ஸ் வச்சுருக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. திருமலாவில் தான் மற்ற அந்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. மீதி இடங்களெல்லாம் கம்மியாக இருக்கும் ரேட்ஸ். ஆக்சுவலாக புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கம்ப்ளீட்டாக இந்த லிங்க் யூஸ் பண்ணி லாகின் செய்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரூம் புக் பண்ணிட்டால் கேன்சல் பண்ண முடியாது. அடுத்து செக்இன் டைம், செக் அவுட் டைம் 9 AM. அதில் செக்இன் டைம் கொஞ்சம் முன்ன பின்ன செய்துக்கலாம். செக் அவுட் டைம் ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அடுத்து சிங்கிள் பர்சனாக ரூம் கொடுக்கறது கிடையாது இப்போது. அண்டு குழந்தைங்கள கூட ஒரு குழந்தை தான் நம்ம கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு ரூமில் அடல்ட் 2 பேர் ஸ்டே பண்ணலாம். கூட ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் ஸ்டே பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு ரூமாக தான் புக் பண்ணிக்கணும். ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். கோயில்கிட்ட தான் இருக்குது. கர்நாடகா சோல்ட்ரி அங்கேருந்து எப்படி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கூட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். கிட்ட தான் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட ரூம்ஸ் நல்லாயிருக்கும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஐடி ப்ரூஃப், ஆதார் அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்து தானே நம்ம புக் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பேருக்குமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஐ ஹோல் பிளாக் நான் ஏசி ரூம் இருக்குது. இது 1300 கிட்ட வரும். அடுத்து ஹலிபீடு பிளாக் நான் ஏசி ரூம் இருக்குது. இது 900 வரும். நேற்று இந்த ரூம் புக் பண்ணலான்னு போனப்போ நேரில் வந்து இந்த 900 ரூமை புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாப்பப் வருது. ஸோ நேரில் போனாலும் இருந்தால் ரூம்ஸ் கொடுப்பாங்க போல இருக்குது. இந்த கர்நாடகா சோல்ட்ரியில் நேரில் போய் எடுத்ததில்ல. ஆனால் ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் புக் பண்ணி கொடுத்தேன். அவங்க நேரில் போகிறப்போ டிரைவருக்கு ரூம் இல்லை அப்படின்னோன்னே இன்ஸ்டண்ட்டாக கேட்டப்போ இந்த 900 ரூமை புக் பண்ணாங்க. அங்கே போய் ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க போல இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அதில் 2ஆவதாக இருக்கிற இந்த ஹலிபீடு பிளாக் நான் ஏசி ரூம் 900 தான், டேக்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த ரூம் இப்போ நேரில் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாப்பப் வந்துச்சு. அடுத்து ஹலிபீடு பிளாக் நான் ஏசி ரூம் கார்னர் ரூம். இது 1500 ப்ளஸ் டேக்ஸ் ரூம். ஸோ ஃபஸ்ட்டு ரூம் நான் ஏசியில் புக் பண்ணிக்கலாம், 3rd ரூம் நான் ஏசியில் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ 900 ரூம் நடுவில் இருக்கிறது அவைலபிளாக இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏசி ரூமில் 3 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹம்பி பிளாக் ஏசி சூட் இது 2500, 3500 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு சார்ஜு. ஸோ எந்த டேரிஃபில் உங்களுக்கு ரூம் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேக்கு பாருங்கள், இந்த டேட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒரே டைம் நீங்கள் 2 நாளைக்கு கூட புக் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆகஸ்ட்டுக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஆகஸ்ட்டில் தான் ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணேன். தர்சன டிக்கெட் இனி தான் புக் பண்ணணும். அவங்க மட்டில் கேட்டதுனால இதில் புக் பண்ணி கொடுத்தேன். ஆகஸ்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்கள். இப்போ டேட் சூஸ் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணும்னா 2ஆம் தேதிக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம்.
அடுத்து செக் அவுட் டைம் 2ஆம் தேதி கொடுக்குறேன். 2 பர்சன் தான் நம்ம ஸ்டே பண்ண முடியும் ஒரு ரூமில். கிட்ஸ் எதுவும் இல்லை, உங்களுக்கு இருந்தாங்கன்னா ஒருத்தர் தான் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ளீஸ் படிச்சுக்கோங்க. நம்ம புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. கேன்சலேஷன் கிடையாது. ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா வித் டேக்ஸோடு உங்களுக்கு வந்துடும். இதில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதில் மெயின் பர்சன் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் 2 பேருக்குமே சேமாக கொடுக்கலாம், ஒர்க் ஆகுது. இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் கொடுக்குறப்ப ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பராக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓடிபியில் ஏஜ் கொடுங்க, ஜெண்டர் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும், அதாவது ஐடி ப்ரூஃப்க்கு. ஸோ நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும். 2வது பேருக்கும் அதே இமெயில் கொடுக்கலாம், அதே நம்பர் கொடுக்கலாம், புக் ஆகுது. அவங்களோட ஏஜ் அண்ட் ஜெண்டர் கொடுத்துட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதை டைப் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூபிஐ பேமெண்ட் கிடையாது. கார்டு பேமெண்ட், நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மட்டும்தான். புக் பண்ணி உடனேயே முதல்ல நம்ம பே பண்ணதுக்கு உண்டான மெயில் அனுப்பிச்சிட்றாங்க. ஒரு இன்வாய்ஸ் மாதிரி அனுப்புகிறாங்க. அதில் ஆர்டர் நம்பர் இருக்கும். நம்ம புக் பண்ணதுக்கு ஒரு ஆர்டர் நம்பர்னு ஒன்று கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் அதில் ரிசிப்ட் இருக்காது. ரூம் புக் பண்ண அந்த ரிசிப்ட் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மெனுவில் அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா மை புக்கிங்ஸில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கும் உங்களோட டிக்கெட். ஏன்னா நேற்று நான் புக் பண்ணதில் அப்படி தான் டிக்கெட்டே இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் டிக்கெட்டை. மெயின் திங், கரெக்டான லிங்க்கில் நம்ம புக் பண்ணிக்கணும். அடுத்து செக்இன் டைம் கூட முன்ன பின்ன செய்துக்கலாம். செக் அவுட் டைம் 9 AM, செக்இன் டைம் கூட 9 AM தான் ஆக்சுவலாக. ஒரு ரூமில் 2 பேர், அடல்ட்ஸ் ஒரு கிட் மட்டும்தான் தங்க முடியும். ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, டேக்ஸோடு வரும். இப்போ டிடிடியில் புக் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த ரூம் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அது எங்கே இருக்குன்னு தெரியலங்கிறதுக்காக அவங்க இல்லை எங்களுக்கு கோயில்கிட்டே புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு தான் புக் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் புக் பண்ண மெயிலில் டிக்கெட் இல்லை அப்படின்னா மை புக்கிங்ஸில் போய் நீங்கள் இந்த மாதிரி டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். போகும்போது ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட் அதையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபோன் நம்பர், இமெயிலோடு உங்களுக்கு அந்த ரிசிப்ட்லேயே வந்துடுது. எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. கான்டாக்ட்டுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நேற்று நான் ட்ரை பண்ணுறப்போ எடுக்கல. ஆக்சுவலாக டிடிடியோட ஆன்லைன் ரூம் தான் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுலையே. அண்டு ஒரு சில ப்ரைவேட் மார்ட்ஸில் கூட ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போயிடணும் அப்படின்னா இது ஒரு ஆப்ஷனை நீங்கள் வச்சுக்கலாம். கர்நாடகா ஜுவல்லரி. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்குது ஏசி ரூம்ஸ் அண்ட் நான் ரூம் ஏசி ரூம்ஸ். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் லிங்க் வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனை பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.